அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன். எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன். வணக்கம், இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தம்முடைய அடுத்த நகர்வை முன்னெடுத்து வச்சிருக்கிறார். மேதகு மருத்துவர் ஐயா அவர்களுடைய அகவை தினமான ஜூலை 25 அன்று ஒரு நடைபயணத்தை மேற்கொள்வதற்காக திட்டமிட்டு, அந்த நடைபயணம் என்பது 100 நாள் நடைபயணமாக திட்டமிடப்படுகிறது. உரிமை மீட்பு பயணம். அண்மையில் விஜய் அவர்கள் நடத்திய அந்த கூட்டத்தில் நடந்த கூட்ட நெரிசலின் காரணமாக உயிரிழந்த சம்பவத்தின் அடிப்படையில் காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த உரிமை மீட்பு நடைபயண கூட்டத்திற்கு அனுமதியை காலதாமதம் பண்ணுறாங்க. ஆகையினால ஒரு 8 நாள் அந்த அனுமதி என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைக்கல. எனவே அந்த அனுமதியை உயர்நீதிமன்றத்தின் வாயிலாக பெற்று நடைபயணத்தை தற்போது நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் 108வது நாளாக அமைந்திருக்கின்றது. இதை கூட திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுட்டிக்காட்டி சொல்லியிருப்பாங்க. 108 கொண்டு வந்து அதே போல 108வது நாளில் நம்மளுடைய நடைபயணம் முடியுதுன்னு சொல்லிட்டு, இந்த 108வது நாள் நடைபயணம் அப்படிங்கிறது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று நிறைவடைகிறது. மிகப்பெரிய ஒரு நடைபயணமாக அதை மாற்ற வேண்டும். மிகப்பெரிய ஒரு எழுச்சி மிக்க ஒரு கூட்டமாக அதனை நிறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாள் குறித்து எல்லோருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தரப்பு மக்களும், அனைத்து மாவட்டத்தின் மக்களும், பாட்டாளிகளும் தருமபுரியை நோக்கி வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்மளுடைய நடைபயணம் நிறைவடைகிறது. அதுவே மாபெரும் தமிழகத்தினுடைய அரசியல் எழுச்சியாக, ஒரு மாற்றத்திற்கான அடித்தளமாக தருமபுரி மண்ணிலிருந்து நிறைவுற்று தொடங்கட்டும்னு சொல்லிட்டு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. மேலும் அது மட்டும் இல்லாமல் அண்மையில் கூட பார்த்துருப்போம், திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதே மண்டலையும் சொல்லியிருப்பாங்க, நான் ஐயா கூட இணையணும்னா அதுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, சிலரினுடைய சூழ்ச்சி இருக்குது, இதற்கு மேற்பட்டு வேறு மாதிரியான ஒரு களம் அமையும், ஐயா அவர்கள் கூட இருக்கக்கூடிய சில நபர்களில் இருக்கும் வரை நான் இணைய மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த தேதி இந்த ஞாயிற்றுக்கிழமையை அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் பல்வேறு விடயம் குறித்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் இந்த சூழலில் அடுத்தடுத்த நகர்வை மிக உற்று நோக்கி கூர்ந்து கவனித்து மெல்ல மெல்ல அடியெடுத்து வைக்கக்கூடிய சூழலில் இருக்கிறோம். காரணம், அரசியல் சூழ்ச்சியாளர்களினுடைய அரசியல் சூழ்ச்சி என்பது மிகப்பெரிய அளவில் இங்கே அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே எதிர்வரக்கூடிய காலம் எந்த ஒரு பரஸ்பர நல்லுணர்வுக்கு அப்பாற்பட்டும் இருக்கக்கூடாது என்பது தான் எல்லோருடைய எண்ணமாகவும் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் நடப்பது என்னவென்று. எல்லோருமே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று தருமபுரி மாவட்டத்தை நோக்கி அணிவகுப்போம். வாருங்கள். மிகப்பெரியதொரு அரசியல் மாற்றம் அந்த மண்ணில் அவசியம் நிகழும். நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஒரு நாள் காலம் ஆட்சி அமைக்கும் என்கிற பெரும் நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.